இப்படி சொல்கிறேனே, எவ்வளோ கீழே வேணாலும் இறங்கலாம் ஜெயிக்கணுன்றதுக்காக. நம்முடைய இலக்கு வெற்றி தான். அப்புறம் ஜெயிச்ச பிறகு அந்த பார்த்துக்கலாம். ஸ்டாண்டுக்கு அண்ணாமலை அவர்கள் தயாரா இல்ல. அதுக்கு யார் அவருக்கு flexible-ஆ- அதுக்குள்ள ஃபிட் ஆக மாட்டார். இதனால வந்து மேலிடத்துல அவர் மேல வந்து ஒரு கோவம் இருந்தது. தேவையில்லாம வந்து நீங்க ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சதுன்னா சார், யாரு என்ன வேணா இல்லைண்ணா சொல்லலாம். சார், நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் சார். நீங்கள் எதை சுற்றி கேட்குறீங்கன்னா, அமித்ஷா வந்து கூட்டணி அதிமுகவோட கூட்டணி அமையணும்னு ஒரு விருப்பத்தில் இருந்ததா ஒரு தகவல் பேசப்பட்டது. கரெக்ட். அதிமுகவின் தலைமை அண்ணாமலையோடு ஒத்து போவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு அண்ணாமலையா தேர்தலான்னா வெற்றியாண்ணா வெற்றி முக்கியம். அண்ணாமலை நம்ம கட்சிக்காரர் தானே, அப்புறம் பார்த்துக்கலான்ற முடிவுக்கு அண்ணாமலைக்கு நடந்த துரோகமா அப்படின்லாம் கேட்குறாங்க. துரோகம் பண்ணிட்டாங்க தலைவருக்கு, இவ்வளோ உழைச்சாரு, இப்படி பண்ணாரு, நீங்கள் கடைசியில இப்படி பண்ணிட்டீங்களே. இல்லை அண்ணாமலை கிட்ட கேட்டால் கூட அவர் சொல்ல அவர் மாட்டார் சார் அண்ணாமலை பொறுத்த அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கோம் சார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம ஒரு வாதத்தை வச்சோம்.